முன்னாடி எங்கே இருந்தோம்? யாராக இருந்தோம்? எப்படியாக இருந்தோம்? எதுவாக இருந்தோம்? சொல்ல முடியாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்து எப்படி, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ஆனால் இன்னைக்கு உருவம் பெற்றிருக்கிறோம், உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், உணர்வுபூர்வமாக அறிவுபூர்வமாக சிந்திக்கிறோம், வாழ்றோம், நடமாடுறோம், செயல்படுறோம், எல்லாம் பண்றோம். ஒண்ணுமே இல்லாம நம்மளை ஒரு உருவம் கொடுத்து கொண்டு வந்த அல்லாவுக்கு உயிர் போனதுக்கு பிறகு, உடம்பு மக்கி போனதுக்கு பிறகு மறுபடியும் உருவம் கொடுத்து கொண்டு வர முடியாதா? மனிதனால முடியாது, மனிதனால முடியாது. அதே மாதிரி இறைவனுக்கு ஏன் பொருத்தி பார்க்கணும்? இறைவனாலே முடியாதுன்னு. அப்படி முடியலைன்னா நம்ம இறைவனை ஏத்துக்கலையே. அப்படி முடியுங்கிறதுனால தானே அவனை நம்ம சர்வ சக்தி உள்ளவன்னு சொல்றோம். அதனால கடவுள் விஷயம், இறைவனுடைய விஷயத்துல ஒருத்தன் தெளிவுபட்டுட்டானா எல்லாத்தையுமே நம்புறது ஈஸியாயிடும். இறைவனுடைய விஷயத்துல, இறைவன் ஒருவன்கிற விஷயத்துல, இறைவன் இருக்கிறாங்கிற விஷயத்துல மட்டும் ஒரு மனிதன் தெளிவு பெற்றுவிட்டால் அடுத்தடுத்த அனைத்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்களும் அதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப எளிதாக ஆகிவிடும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். பெரும்பாலும் சர்ச்சையாக்கப்பட்ட ஒரு ஆயத்து, சர்ச்சையாக்கிட்டாங்க. இஸ்லாத்தின் மீது கலங்கை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம். சர்ச்சை இல்லை, சர்ச்சையாக்கிட்டாங்க. என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரிஜாலுன் கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். ஆயத்தை கேள்விப்பட்டீங்களா? ஆளுமை என்பது ஆண்களுக்கு. உடனே இது பெண்களை இழிவுபடுத்துறது, பெண்களை அறிவிப்படுத்துறது, எப்படி எப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம். இஸ்லாமிய கோட்பாடு மட்டும் இல்லை, அறிவியல் கோட்பாடும் தான். அறிவியலை மறுக்க முடியுமா? இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுதுன்னா நீங்க மறுத்துடுவீங்க. அறிவியல் சொல்லுது, அதுல ஏதாவது ஒண்ணு மறுக்க முடியுமா? இதோட சம்பந்தப்பட்டத மூளை இருக்குது, மூளை இது எல்லாருக்கும் இருக்குது. கொசுவுக்கு கூட இருக்கு, எறும்புக்கு கூட இருக்குது, எல்லாத்துக்கும், குருவிக்கு கூட இருக்குது, எல்லாருக்கும் இருக்கும் மூளை. ஏன்னா அது ஒரு கொழுப்பு தானே. அது எல்லாத்துக்கும் இருக்குதுங்கிறதுல எந்த விதமானது இல்லை. ஆனா மனிதன் செயல்படுறான் பார்த்தீங்களா, எதை வச்சு செயல்படுறான்னா அந்த மூளையில் அல்லாஹ்தஆலா செயல்பாடு திட்டம் வச்சிருக்கான். சம்பந்தமான செல்களும் செயல்பாடுக்கலாம், அதை வச்சு தான் ஒரு மனிதன் காரியமாற்றுகிறான், செயல்படுத்துகிறான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன்,